மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பார்வத்யை நமஹ. இந்த மந்திரம் அன்னை பார்வதி தேவியை வணங்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதுல ஓம் என்கிறது பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி, ஹ்ரீம் என்பது சக்தி மற்றும் மாயையை குறிக்கும் பீஜம், ஸ்ரீம் என்பது செல்வம் மற்றும் மங்களத்தை குறிக்கும், க்ளீம் என்பது அன்பு மற்றும் ஈர்ப்பு சக்தியை தரும், கடைசியா பார்வத்யை நமஹ என்பது பார்வதி தேவியை நான் வணங்குகிறேன் என்ற இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நமக்கு ஆன்மீக பலம் கிடைக்கும், மனசு அமைதியாகும், குடும்பத்துல சந்தோஷம் பெருகும், திருமண தடைகள் நீங்கும், இப்படி பல நன்மைகள் இருக்கு. இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியையும் போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும், தைரியம் பிறக்கும், அம்பிகை மேல உள்ள பக்தி இன்னும் ஆழமாக சொல்லலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தியை குறிக்கும். காலப்போக்கில் பக்தர்கள் அன்னை பார்வதியின் அருளை பெறுவதற்காக இந்த மந்திரங்களை சேர்த்து சொல்லி வழிபட தொடங்கி இருக்கலோட தினமும் 108 முறை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய திருமண தடைகள் நீங்கும். மந்திரத்தின் அதிர்வுகள் உங்க மனசை சீராக்கி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். இதனால உங்களுக்கு சரியான ஜோடி அமைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. மந்திரம் உங்க மனசுல உள்ள குழப்பங்களையும் தேவையற்ற பயங்களையும் போக்க ரொம்ப உதவும். தொடர்ந்து ஜபிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் உருவாகும். இது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகமாக்கி திருமணத்துக்கு தேவையான தைரியத்தையும் நிதானத்தையும் கொடுக்கும். இதனாலதான் திருமண தடைகள் நீங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தக்ஷன் ஒரு முறை பெரிய யாகம் நடத்தினான். அந்த யாகத்துக்கு தன்ன மகள் சதிதேவியையும் மருமகன் சிவபெருமானையும் கூப்பிடல. இத அறிஞ்ச சதிதேவி அப்பா கிட்ட நியாயம் கேட்க போனா. அங்க தக்ஷன் சிவபெருமானை ரொம்ப அவமதிச்சு பேசினான். இதனால ரொம்ப வேதனை அடைஞ்ச சதிதேவி அங்கேயே தீயில் இறங்கி தன் உயிரை தியாகம் செய்தாள். இந்த செய்தியை கேட்டதும் சிவபெருமான் கடும் கோபமடைந்தார். இதுதான் அந்த கதை. இந்த கதைக்கும் பார்வதி தேவியின் பிறப்புக்கும் தொடர். சதிதேவியோட மறைவுக்கு பிறகு சிவபெருமான் ரொம்ப வேதனையோட தியானத்திலேயே ஆழ்ந்துட்டார். உலகத்தையே மறந்துட்டார். இதனால தேவர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போதான் சதிதேவியே மறுபடியும் பர்வதராஜன் மலைக்கு மகளா பார்வதியா பிறந்தாள். பார்வதி தேவி சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல கடும் பக்தி கொண்டிருந்தாள். அவரையே எப்படியாவது அடையணும்னு நிறைய தவம் செய்தாள். பிறகு சிவபெருமானின் மனசை மாற்றி அவரை திருமணம் செய்தாள். சிவபெருமானை அடையிறதுக்காக சாதாரண தவம் கிடையாது. எல்லா சௌகரியங்களையும் விட்டுட்டு காட்டுல கடுந்தவம் செய்தாள். வெயில், மழை, பனி எல்லாத்தையும் தாங்கி கொண்டு சிவபெருமான் மேலேயே மனச நிலை நிறுத்தினாள். அவளுடைய பக்தியை கண்டு தேவர்களும் முனிவர்களும் வியந்தாங்க. ஆனா சிவபெருமான் ஆரம்பத்துல அசையல. பிறகு மன்மதனை எரித்தது, பார்வதி தேவி தொடர்ந்து தவம் செய்தது, இதெல்லாம் நடந்து கடைசியா சிவபெருமான் பார்வதியின் பக்தியை ஏற்றுக்கொண்டார். இந்த மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்லலாம். அன்னை பார்வதி தேவியின் அருள் கிடைக்கணும், திருமண தடைகள் நீங்கணும், குடும்பத்துல சந்தோஷம் பெருகணும்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். பூஜை முறை ரொம்ப சாதாரணமானதுதான். காலையில குளிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேற்றி அன்னை பார்வதி தேவியின் படம் அல்லது சிவசக்தி படம் முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். செவரளி பூக்கள் கிடைச்சா அதை கொண்டு வழிபடுறது இன்னும் விசேஷம். வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பூஜையை செய்யறது கூடுதல் பலனை தரும். பூஜை செய்யறப்போ சுத்தமான மனநிலை ரொம்ப முக்கியம். மந்திரம் சொல்றப்போ அந்த வார்த்தைகளின் சத்தத்துல கவனத்தை செதற விடாம அம்பிகையோட ரூபத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே சொல்லணும். உருத்திராக்க மாலை கிடைச்சா அதை வச்சு எண்ணிக்கையை கணக்கிடலாம். தினமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பூஜை செய்யறது கூடுதல் பலன். முடிஞ்சா பூஜை அறையில உட்காரும்போது கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்துக்கலாம். இது மந்திரத்தின் ஆற்றலை இன்னும் அதிகமாக்கும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்க உறுதியா சொல்ற அளவுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அது வரைக்கும் ஜபிக்கலாம். தினமும் 108 முறை சொல்றதே ஒரு முறை. ஆனா உங்களால 11 அல்லது 21 முறைதான் சொல்ல முடியும்னாலும் நல்லதுதான். முக்கியமானது உங்களுடைய பக்தி தான். பூஜை செய்யும் போது நீங்க மனசார செய்யற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். தீபாராதனை காட்டுறப்போ அம்பிகையின் முகத்தை நல்லா பார்த்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. கற்பூர தீபத்துக்கு பதிலா நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது இன்னும் சிறப்பு. பூஜை முடிஞ்சதும் நிவேதனம் செய்த பழங்கள் அல்லது இனிப்பை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கும். திருமண தடை உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பதுடன் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யலாம். கோவில்கள்ல நடைபெறும் சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவத்துல பங்கு பெறலாம். அதேபோல் திருமணமான பெண்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கலாம். முக்கியமா உங்களுடைய பிரார்த்தனையில முழுமையான நம்பிக்கை இருக்கணும். திருமண தடை உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறப்போ மனசுல முழுமையான நம்பிக்கையோட அன்னை பார்வதி தேவியை மனமுருகி வேண்டிக்கணும்.
தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சொல்றத வழக்கமாக்கிக்கலாம். அதேபோல் பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பு பூஜைகள் செய்யறதும். இந்த மந்திரத்தை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி சொல்றது ரொம்ப சிறப்பு. அந்த நேரம் மனசு அமைதியாகவும் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களால அந்த நேரத்துல சொல்ல முடியலன்னா மாலையில விளக்கேற்றி வழிபடலாம். எப்ப சொன்னாலும் நல்லதுதான். ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது மாலை வேலையிலேயோ சொல்றப்போ மனசு இன்னும் நல்லா நிலைநிறுத்த முடியும். உங்களுடைய பக்திக்கும் நேரத்துக்கும் ஏற்றபடி நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். அன்னை பார்வதி தேவியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கட்டும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.